வேதனை. என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட நிலைமை வந்து நேர்ந்து விட்டது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணி நான் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். ஆனால் நான் கட்டி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? யார் குடியை நான் கெடுத்தேன்? தாயே, உன்னை மண்ணால் சிலை செய்து வைத்தால் மழை வந்து கரைஞ்சிடுவாய் என்று தான் உன்னை கல்லால் சிலை செய்து வைத்தேனே. அம்மா, இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்து என்னுடைய காதலை வருவாங்க நான் வழி மீது விழ வைத்து பார்த்து பார்த்து என் கண்கள் எல்லாம் பூத்து விட்டதண்ணா. உன் காதல வருவானா? காதல வரமாட்டான், அவன் வரமாட்டான். அந்த நாட்டுக்கு அவன் மன்னன் ஆயிட்டாமா, அவன் வரமாட்டான். அண்ணா, அவர் நிச்சயமாக வருவாரு. அவர் வருவார் என்ற நம்பிக்கை என்னுடைய மனதில் இருக்கின்றது. அவன் வரமாட்டாமா? அண்ணா, அந்த நாட்டுக்கு அவன் தான் மன்னன் ஆகிறான். இருந்தாலும் அவர் என்னை தேடி வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு காலமும் அவர் வராம போக மாட்டார். என்னை தேடி கண்டிப்பாக வருவார். அண்ணா, அவன் வந்து அந்த நாட்டுக்கே மன்னன் அவன் தான். எனக்கு தளபதி பட்டம் கொடுத்திருக்காங்க. அவன் வரமாட்டாமா? அண்ணா, இத பாருங்க, அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு. மீது அவர் கடித ஆசை வைத்திருக்கிறார். என்னை தேடி நிச்சயமாக அவர் வருவார். நீனா புலம்பாதம்மா, வரமாட்டாமா? வருவார். வரமாட்டாமா? அத பாருங்க, வந்துட்டாரு. நான் தெரியாம கேக்குறேன், நீ உண்மையாவே அண்ணன் தங்கச்சி தானா? ஏன் உங்களுக்கு உன்னுடைய மனம் அவனுக்கு தெரியல, அவன் மச்சான் பண்ணிக்கணும். அவருக்கு தெரியலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க வருவீங்களா வரமாட்டீங்க நினைத்து உங்களுக்கு நான் இயங்கிக் கொண்டிருக்கீங்க. அண்ணன் அண்ணன் பத்தி சரி, நீ புறப்படு, நான் பாத்துக்கிறேன். இப்போது நாட்டுக்கு மன்னன் நீங்கள், இந்த நாட்டுக்கு தளபதி நானு. இந்த நாட்டுல யார் சொல்றதுக்கு என்ன பேச போறேன்? என்ன பேசுறேன்? நான் சொன்னதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசிக்குவாங்க. அண்ணனா இப்படித்தானே இருக்கணும். வருகின்ற வெள்ளிக்கிழமை உனது நாட்டில் என்ன நடப்பதா இருக்கிறது? எதுக்காக கேக்குற? சரி, கேட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய அண்ணனுக்கும் எங்களுடைய அத்தை மகள் சுமித்ராவுக்கும் திருமணம் நடப்பது. உன்னுடைய அண்ணன் எங்க இருக்கின்றார்? சிறையில் இருக்கின்றார். ஆமா, அவனுக்கு கல்யாணம் ஆகாது. ஏனென்றால் இந்த நாட்டில் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தவன் இருக்கும்போது வாய்ப்பே அப்படி இருக்கும்போது நாட்டில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கணும். எப்படி நடக்கும்? நடக்குதா? எனக்கு நடக்குதா? மாமா சொல்லு மாமா. மச்சா மாமா சொல்லு மாமா. மச்சா மாமா, செந்தில் மாமா. நாட்டில் திருமணம் நடப்பது வெள்ளிக்கிழமை, அது நடந்தே ஆக வேண்டும். எப்படி தெரியுமா? சுமித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, சுமித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறான். உன் தங்கச்சி புவனேஸ்வரி. சுமித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, புவனேஸ்வரி வச்சுக்கோ. கை கொடுப்பா. நல்ல மச்சான், நல்ல தங்கச்சி, நல்ல அண்ணன், நல்லா கேட்டுக்கும்பா. ஏன்பா, என்னதான் இருந்தாலும் உயிருக்கு உயிராக நேசித்தவள் நான். அவளுக்காக இருக்கிறேன். எதற்காக தெரியுமா? எதுக்கு? என்னை நம்பி வருபவள் நம்பிக்கையோடு என்னுடன் வாழ வேண்டும், என்னுடைய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தில் அவள் சொல்லிவிட்டால், இவள் சொல்லிவிட்ட காரணத்தை நாட்டை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறேன். நானே சொல்றேன், நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறேன்? சுமித்ரா கல்யாணம் பண்ணிக்க இவளை வச்சுக்கன்னு சொல்றேன். நான் எப்படியோ யார் வேணான்னு உன் தாய் தந்தை ஒத்துப்பாங்களான்னு பாக்குறியா? இல்ல இல்ல நீ யோசிக்கிறியா? உனக்கே தண்டா சேர்த்தான் அது. ஆமா, தாய் தந்தை எங்க இருக்கிறாங்க? சிறையில் இருக்கிறாங்க. ஆமா, அவங்க போய் உடனே வெளியிடு. நான் தான் ஆட்சி கூட்ட எப்படி வருவாங்க? வெளியே கூப்பிடு. வரலன்னா கை காலில் விழு, கத்து கதிரு. தூரத்துல எப்படி பாய்க்கிறேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். நான் நல்லா பாய்க்க தெரிஞ்சாலும் நான் எப்படியோ இந்த திருமணம் நடக்க வேணும். தாய் தந்தை வந்து இந்த திருமணத்தை நடத்த வைக்க அவங்க கை காலில் விழுந்து. ஆமா, என்ன சொல்கிறேன் அது செய்திருக்கிறேன். தயாரா இருக்கிறேன். இப்படியே செல்கிறேன். காலில் விழுந்தாவது இந்த திருமணத்தை செய்கிறேன். ஊஞ்சலா
என்ன வேதனைப்படுகிறாய் என்று ஒன்றுமே புரியவில்லை. சுமித்திரா, உன்னை தேடி வருவேன். அனாத வாங்கிங்க பத்துக்கிட்டு இப்படித்தான் சோதிக்கிறான். ஒரு துளி விமல்,